ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடிப்புல வெளியான திரைப்படம் தான் மதராசி. படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து கொஞ்சம் ஒரு கலவையான ஒரு விமர்சனம் தான் அந்த படத்துக்கு வருது. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ற ஒரு பர்டிகுலர் போர்ஷனையுமே நம்ம பார்க்க முடியாது. அட் த சேம் டைம் இது கொஞ்சம் எங்களுக்கு டிசப்பாயிண்டிங்கான ஒரு இதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியன்ஸும் சொல்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இப்படி இருக்க இந்த படத்துடைய வீக்கெண்ட் ரிப்போர்ட் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 62 64 கோடி வரைக்கும் இந்த படம் வந்து வசூல் செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க வேர்ல்டு வைட்ல. படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் கலெக்ஷன் என்னன்னா, அவங்க படக்குழு எதிர்பார்த்த ஒரு வசூல் இதுக்கு இல்லை அப்படின்றது தான் தகவலா இருக்குது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த ஒரு ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் கலெக்ஷன் அப்படின்றது வந்து சிவகார்த்திகேயன் அவரோட முந்தைய திரைப்படமான அமரன் வந்து கிட்டத்தட்ட 104 கோடி வரைக்குமே வசூல் பண்ணியிருந்தது. அது அஃப்கோர்ஸ் அது சிவகார்த்திகேயனுடைய கெரியர் பெஸ்ட் திரைப்படமாகவும் அமைஞ்சது. அதே மாதிரி அந்த அதர் ஹேண்ட் ஏஆர் முருகதாஸோடைய இதுக்கு முந்தைய படமான சிக்கந்தர் படமும் முதல் வீக்கெண்டில் வந்து கிட்டத்தட்ட 125 140 கோடி வரைக்குமே வசூல் செஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அது ஹிந்தி திரைப்படமாக இருந்தாலும் அதில் சல்மான் கான் நடிச்சிருந்தாலும் அந்த மார்க்கெட் பெருசாக இருந்தாலும் இந்த படத்துக்கு ஒரு ஹிட் டைரக்டரும் சரி ஒரு ஹிட் ஆக்டரும் சரி 2 பேரும் இணையறதுனால இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு 80 100 கோடி வரைக்குமாச்சு ஓப்பனிங் வீக்கெண்டில் வசூல் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் 63 கோடி தான் வந்திருக்குது அப்படின்றது வந்து ஒரு சின்ன ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்கு. இப்படி இருக்க இந்த ஆண்டு வெளியான டாப் படங்களுடைய ஓப்பனிங் வீக்கெண்டு வசூல் எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டாலும் ஓப்பனிங் வீக்கெண்ட் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத வச்சு படத்துடைய ஹோல் வேர்டிக்டையுமே நம்ம டிசைட் பண்ண முடியாது அப்படின்றதுமே இதன் மூலமாக நம்ம சொல்லிடலாம். குறிப்பாக ஓப்பனிங் வீக்கெண்டில் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் மூவியாக இந்த வருஷத்தில் வந்து கூலி தான் இது வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட 380 கோடி வரைக்கும் அது வசூல் செஞ்சிருக்குது. பட் அந்த ஓப்பனிங் வீக்கெண்டுக்கு அப்புறம் அந்த ஃபால் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபாலாகவே இருந்தது. அந்த 350 கோடி வசூலுக்கு அப்புறம் அது எங்கேயுமே பெருசாக பிக்கப் ஆகலை அப்படின்றது தான் இதில் உண்மையாகவும் இருக்குது. அதே மாதிரி இந்த ஆண்டோடைய தொடக்கத்திலே ரிலீஸ் ஆன விடாமுயற்சி திரைப்படம் கிட்டத்தட்ட 62 65 கோடி வரைக்கும் மதராசி திரைப்படம் எந்த அளவுக்கு வசூல் செஞ்சதோ அதே அளவு தான் விடாமுயற்சியும் வசூல் செஞ்சது. அது பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக ஒரு மிகப்பெரிய தோல்வியை தான் சந்திச்சது அப்படின்னு மாதிரி சொன்னேன். ஏன்னா அவங்க போட்ட பட்ஜெட்டை விடவும் வசூல் வந்து பல மடங்கு குறைவான ஒரு வசூல் தான் அவங்களுக்கு கிடைச்சது. அதுவும் குறிப்பாக ஓப்பனிங் வீக்கெண்டில் அவங்களோட புவரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் அதுக்கப்புறம் அது கேட்சப் பண்ணுமான்னு பார்த்தோன்னா அதுவும் கேட்சப் பண்ண முடியாமல் அதுவும் ஒரு தோல்வியான படமாக தான் முடிஞ்சது. அதே ஹீரோ நடித்த குட் பேட் அக்லி படம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஓப்பனிங் வீக்கெண்டே ஒரு பயங்கரமான ஓப்பனிங் இருந்தது. அது கிட்டத்தட்ட ஓப்பனிங் வீக்கெண்ட் அப்படின்றது ஒரு 4 டே ரன்னாக இருந்தது. எதனால அது வந்து ஒரு வியாழக்கிழமை ரிலீஸ் ஆச்சு. வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 நாட்களில் தமிழ்நாட்டில் மட்டுமே 100 crores தொட்டதா அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட ரிப்போர்ட்ஸும் இருக்குது. ஓப்பனிங் வீக்கெண்ட்லேயே ஒரு மிகப்பெரிய லாபத்தை அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லிடலாம். அதே மாதிரி இன்னொரு பெரிய எதிர்பார்க்கப்பட்ட ஒரு திரைப்படமான ரெட்ரோ திரைப்படம் வந்து ஓப்பனிங் வீக்கெண்டில் 78 கோடி வரைக்குமே வசூல் செஞ்சது. பட் அந்த ஓப்பனிங் வீக்கெண்டுக்கு அப்புறம் அது ஒரு மிகப்பெரிய ஃபாலை சந்திச்சுது அப்படின்றதுமே பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த ஆண்டோட பிக்கெஸ்ட் ஹிட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு டாப் 3 டாப் 4 படங்கள்ல ஒரு டிபேட்டபிளான 2 மூவிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டூரிஸ்ட் ஃபேமிலி அண்ட் டிராகன் ஓப்பனிங் வீக்கெண்ட்ல 28.5 கோடி தான் வசூல் செஞ்சது. பட் ஆனால் என்னோட பீங் எத்தனை கிட்டத்தட்ட ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஹிட்ஸ் இந்த வருஷத்துல அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 150 கோடி வரைக்கும் அது வசூல் செஞ்சது. அதே மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்துட்டோம் அப்படின்னா 10 கோடி தான் அதோட ஓப்பனிங் வீக்கெண்ட் வசூலாகவே இருந்தது. 10.8 தான் அதோட ஓப்பனிங் வீக்கெண்ட் வசூலாக இருந்துச்சு. ended up collecting ஒரு 90 100 crores வரைக்குமே அந்த திரைப்படம் வசூல் செஞ்சதா சொல்றாங்க. இப்படி இருக்க மதராசி திரைப்படத்தோட ஓப்பனிங் வந்து பெருசா இருக்குது. பட் ஆனால் இதுக்கப்புறம் இதோட ஃபால் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு பிக்கர் ஃபாலாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ரிப்போர்ட் சொல்றாங்க. எதனாலனா அவங்களோட வேர்ட் ஆஃப் மவுத் வந்து பெரிய லெவலில் இது வந்து ஹிட் ஆகலை. அமரனுக்கு கிடைச்ச ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் ரிவ்யூ வந்து மதராசிக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயம் தான் இதில் இருக்குது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இந்த திரைப்படத்தோட அடுத்த கம்மிங் டேஸில் வர போகிற ஃபால் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு கிராஜுவலாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த திரைப்படத்தோட ஃபைனல் கலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட 100 crores தொடுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதுவும் தமிழ்நாட்டில் அந்த 100 கோடி வசூல் செய்யும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அது வந்து இப்போ நியர் டு இம்பாசிபிள் அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லிடலாம். அந்த இடத்துக்கு போகிறது அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு கேள்விக்குறியில் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த வருஷத்துடைய பிக்கெஸ்ட் படங்கள்ல ஒன்னா வரும் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது இது டாப் 5 மேக் பண்றது அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அமரன் திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் செஞ்சிருந்தது. 300 கோடிக்கும் மேலேயே அதோட வசூல் இருந்தது அப்படின்றதுனால சிவகார்த்திகேயன் அவர்கள் மதராசி திரைப்படத்துக்கு அவர் முழுமையான ஒரு சம்பளத்தை வாங்கல. அதுக்கான ஒரு சின்ன அட்வான்ஸை மட்டும் வாங்கிட்டு இந்த படத்துல இருந்து வர்ற ஒரு ப்ராஃபிட் ஷேரிங் மெத்தட்ல தான்
இருக்கும் அப்படின்றதையுமே அவங்க அவர் சொல்லியிருந்தாரு ஆடியோ லான்ச்லேயுமே. நான் ப்ராஃபிட் ஷேரிங் எடுத்துக்கிறேன் அப்படின்றது வந்து நான் ப்ரொடியூசர்ஸ் சொல்லிட்டேன் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாரு. பட் ஆனால் இந்த திரைப்படம் ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போகிறது அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் மார்க்காக இருந்திருந்தாலும் இது டெஃபினட்டாக ப்ராஃபிட்குள்ளே போயிடும். பட் ஆனால் அவங்க படக்குழு எதிர்பார்த்த ஒரு ப்ராஃபிட் இருக்காது அப்படின்றதையுமே சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி செகண்ட் பெஸ்டான டானாக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், அதோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் இதை டச் பண்ணுமா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். டான் டாக்டருடைய ஓப்பனிங் வீக்கெண்ட் வசூலை விடவும் மதராசி திரைப்படம் அதிகம் வசூல் செஞ்சிருந்தாலும் ஆனால் அந்த 2 படத்துக்குமே வேர்ட் ஆஃப் மவுத் கொஞ்சம் பெட்டராக இருந்தது. அப்படின்றதுனால அந்த 2மே கிட்டத்தட்ட 100லேருந்து 120, 130 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சது. அதை மதராசி தொடுமா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.